வணக்கம்மாமே வெல்கம் பேக் டு ஃபைட் அண்ட் யூடியூப் ஐடி சேனலே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் கைஸ் நம்ம சேனல் சீக்கிரம் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் அனிமே தீமில் வந்து நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அனிமே குவீன் சொல்லிட்டு ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. இந்த அனிமே குவீன் என்னன்னா 500 டிஃப்ரெண்ட்ஸ் அனிமே வாட்ச் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒன் வித் ரப்பர் பைரேட் இன்னும் வாட்ச் பண்ணலையா. அது என்னென்னா ஒன் பீஸ் தான் கைஸ். இது 500 எபிசோடு பார்க்குறதுக்கு டைம் இருந்திருக்கு. ஆனால் 1010 எபிசோடு இருக்க ஒன் பீஸ் பார்க்க டைம் இல்லையா கைஸ். எல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஸ்கின்னுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ். இந்த பிக்சருக்கும் அவங்க எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அதே தான் தோணுதா? நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கேம் பிளேக்கு போயிடலாமா? இப்போ இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா லெஜெண்டரை தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அட்டாக்குள்ளே போயிடலாமா? இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆர்மி. நம்ம மாஸ் மெக்கா ஆர்மியை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இது எந்த அளவுக்கு ஓபியான ஸ்ட்ராட்டஜினா, நீங்கள் டவுன் 14 டவுன் 16 அடிக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் அடிக்க மாட்டேன், இந்த அடுத்த வீடியோவில் தான் அதை அடித்து காட்டுவேன். இப்போதைக்கு இந்த வயசு அடிக்கலாம் கைஸ். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழ் சைடு இருக்குல்ல, ஈகிள் அட்லி சைடு, அந்த சைடு மெக்கா அட்டாக் ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே மேல் சைடு வந்து ஃபனலிங்காக சீஜ் பேரக் வச்சு இது பண்ண போகிறோம் கைஸ். அப்படியே கிங்கு ஆர்சியும் சீஜ் பேரக் சைடு, குயின் கிராண்ட் வார்டன் வந்து மெக்கா சைடு போட போகிறோம். ஒரு 4-5 மெக்காவை அனுப்பி விட்டு கிங்கையும் ஆர்சியும் அங்கேயே இறக்கி விட்டாச்சு. இப்போ வந்து மெக்காவை ஸ்பேன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கீழே இப்போ கிங்கு வார்டன் குயினு வார்டனை போட்டு குயின் எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டேன். ஈகிள் ஆர்டிலரி டவுன் சைடை வந்து இந்த மெக்கா ஆர்மி பார்த்துக்கோம். மேலே வந்து ஹீரோஸ் கிங்கு ஆர்சிஎல்லாம் இருக்குல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நேராக அந்த மெக்காலாம் கொசன்னா போய்கிட்டு இருக்கப்ப சென்டரில் வந்ததுக்கப்புறம் கிராண்ட் வார்டன் எபிலிட்டி ஆன் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து சிசி ட்ரிப் எல்லாம் வந்திருக்கு. பாய்சன் போட்டு விஷத்தை கிக்கி விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து அந்த பாய்சன் போட்டாச்சு. இப்போ எங்கே அங்கங்கே எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டு போயிடுச்சு கைஸ். நல்லா இப்போதைக்கு டவுனால் 49% வந்துருச்சு. டவுனால் ஆக்டிவேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஓவர் குட் ஸ்பெல் போட்டேன். இப்போ வந்து எல்லா மெக்காவும் சைடில் கீழே போயிடுச்சு. இந்த ஸ்ப்ளிட்டாக இருக்கப்போ டவுனால் அட்டாக் ஆகிடுச்சுன்னா எல்லாம் அசால்ட்டாக சுற்றுரும். இப்போ வந்து ரேஜ் ஃப்ரீசன் நிறைய இருக்கிறதால ஒரு ஹீல் ஸ்பெல்லு ரேஜ் மட்டும் டவுனால் வரக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம சைட்லலாம் க்ராஷ் பில்டிங்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கிங்கு. ஓகே, இப்போ வந்து நிறைய மெக்கா இருக்குது. ஹாக் ரைடராக இருக்குது, ஆர்சிலேருந்து வந்து ஹாக் ரைடர் இருக்குது. அதுக்குள்ளே ஓவர் ஹீட் ஸ்பெல் முடிச்சிருச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஹீட் ஸ்பெல் போடலாம். ஏன்னா ஒரு இது டவுனால் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான் கைஸ். 2 பேஸை எத்தனை மெக்கா இருக்குது அசால்ட்டாக முடிச்சு விட்டுருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா எந்தளவுக்கு ஓபியான ஸ்ட்ராட்டஜின்னு. ஆனால் ரேஜை வந்து இந்த நான் பண்ண மாதிரி ஹீல் பக்கம் மேலே போட்டு வைக்காதீங்க. இது வந்து வேஸ்ட்டு தான். ரேஜையும் ஹீலையும் தனியாக போடுங்க. இங்கே எப்படியும் வந்து ஸ்வாக் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சென்டரில் போட்டு விட்டுருக்கேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம இது நெக்ஸ்ட் அட்டாக் போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் போட்டுடணும் கைஸ். ட்ரெயினும் போட்டு ரெக்வஸ்ட்டும் போட்டு விட்டுறணும். ஓகே, ட்ரெயின் போட்டாச்சு. இப்போ வந்து ரெக்வஸ்ட் போட்டு விட்டுறலாம். ஓகே, ரெக்வஸ்ட்டும் போட்டாச்சு. இப்போ என்னோட செகண்டரியில் போயிட்டு டொனேஷன் போட்டுக்கலாம் கைஸ். ஓகே, சூப்பர் செல்லுன்னு காட்டுது. ஓகே, ஐடிக்குள்ளேயும் போயாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்குது அந்த ஆர்மி கேம்ப்பு? ஓகே, இங்கே ஃபுல்லாக ரெக்வஸ்ட் போட்டுடலாம். அதோட கொடுமை சீஜ் பேரக்ஸ் இன்னும் வரலையா கைஸ்? ஒரு நிமிஷம் பார்க்கலாம் எங்கே இருக்குது. சரிதான் கைஸ், இன்னும் சீஜ் பேரக்ஸ் ட்ரைனிங்கில் இருக்குது. ஓகே, ஒரு 6 நிமிஷம் கழித்து மறுபடியும் அட்டாக் போட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கைஸ். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few moments later. ஓகே, சீஜ் பேரக் ஃபைனலி ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 5 4 3 ஓகே, இப்போ வந்து ட்ரெயின் ஆக போகுது கைஸ். இப்போ வந்து நம்ம டொனேஷன் போட்டுக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே ஃபைனலி டொனேஷன் போட்டாச்சு. 6 நிமிஷம் வெயிட் பண்ணி விட்டு இப்போ இது சீஜ் பேராக்கும் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் ஏரியாவில் போயிட்டு நம்மளோட இந்த வீடியோக்கான செகண்ட் அட்டாக்கையும் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது அக்கௌண்ட் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படி சூப்பர். ஓகே, இப்போ அக்கௌண்ட் ஷிஃப்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ மெயின் ஐடி அக்கௌண்ட்டுக்கு போயாச்சு. சூப்பர் செல்லில் வந்து அப்படியே உள்ளே போயாச்சு கைஸ். என்ன லோட் ஆக ரொம்ப நேரம் எடுக்குது. அப்படியே மாட்டிக்கிச்சு கைஸ். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆயிரும். லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இது செகண்ட் லெஜெண்ட் அட்டாக்கையும் போடலாம். இப்போ வந்து இது ஆக்சுவலி லெஜெண்ட் லீக் வந்து டவுன் 16 அப்பப்போ கோத்து விட்றாங்க கைஸ். அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அட்டாக்குள்ளே போயிடலாமா? இங்கே இப்போ ப்ரீவியஸாக 2 அட்டாக்கும் 40 போட்டுருக்கோம். பட் அடுத்த டவுன் பேஸு டவுன் 16 கொடுக்காம இருந்தால் சரி. ஓகே, அட்டாக் அமைக்கிடலாம். என்ன பேஸ் வருது பார்க்கலாம். ஓகே கைஸ், செவலி பிடிச்சிருது. சரி, இங்கே பாருங்க கைஸ், மேட்ச் அவுட் ஆகணும் கைஸ். ஃபுல்லி மேட்ச்டு. இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணி விட்டால் எப்படி கைஸ் 3 ஸ்டார் போடுறது? லெஜெண்ட் லீக்னு ஒரு நியாயம் வேணாம் மாறா. சரி, பரவாயில்ல கைஸ், அடித்து பார்க்கலாம். இந்த மெக்கா ஸ்பேம் வந்து எந்தளவுக்கு ஓப்பினா
நீங்கள் எந்த டவுனால் 16ஆகவே இருந்தாலும் பழக்கம். ஓகே, அதே மாதிரி தாங்க ஸ்கீல் இந்த மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் ஏர் ட்ரூப்ஸ் வந்து சிசியில் இல்லாத வரைக்கும் நீங்கள் இது தப்பிச்சிங்க கைஸ். ஓகே, குயினே கிராண்ட் வார்டர்னு போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து குயின் எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆனால் கிராண்ட் வார்டர்னா குயினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கைஸ். ஐயா, சிசியில் வந்து சூப்பர் ட்ராகன் இருக்குது கைஸ். ஆனால் இந்த கிராண்ட் வார்டர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போனால் இது நாங்கள் ஃப்ரெண்டில் போகிற பக்காவே காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா பரவாயில்ல, இப்போவும் எதுவும் கெட்டு போடல கைஸ். ஆனால் என்ன ஓவர் த ஸ்பெல்லில் வந்து கொஞ்சம் மோசமாக போட்டேன். ஏர்லியர் தேவையில்லாமல் யூஸ் பண்ணி விட்டேன். இல்லை கைஸ், 3 ஸ்டார்லாம் வாய்ப்பு இல்லை கைஸ். இந்த இதில் என்ன ரொம்ப சொதப்பிட்டேன். ஒரு 2 ஸ்டார் வேணால் வரலாம். ஓகே, இப்போ வந்து மெக்காலாம் இது பண்ணிடுச்சு. அந்த குயின் வேறு சுற்றிட்டு போயிடுச்சு கைஸ். அதனால் இது ஆகிடுச்சு. இல்லை ஃப்ரீஸை வந்து இங்கேயே யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. டவுன் ஹாலுக்கு பதிலாக இங்கேயே யூஸ் பண்ணி விட்டேன். ஒரு ரேஜையும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் இந்த சூப்பர் ட்ராகனால். அதுக்கப்புறம் நான் ஓவர் ஸ்பெல்லை வந்து ஏர்லியாகவே யூஸ் பண்ணி விட்டுட்டேன். அதனால் சரி ஓகே, இங்கே ஹீல்ஸ் பல்லும் அது இது பண்ணி விடணும்னு பார்த்தா சரி ஓகே கைஸ், ஃபைனலி டவுன் ஹால் அடிக்க ஆரம்பிச்சிச்சு மெக்காலாம். ஓகே, 2 ஸ்டாராவது வந்துச்சு கைஸ். 3 ஸ்டார்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா சென்டரில் மோனலித்து, அதுக்கப்புறம் சைடில் ஸ்கேட்டர் ஷாட்டு. மெக்காவும் எதுவும் பண்ண முடியாது, கிங்காலையும் எதுவும் பண்ண முடியாது. குயினும் அங்கே ஹீலர்லாம் செத்துரும். ஸோ குயினும் சீக்கிரம் செத்துரும். ஓகே கைஸ், இது அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் 3 ஸ்டார்லாம் வாய்ப்பு இல்லை. சென்டரில் பெரிய பெரிய டிஃபென்ஸ் எல்லாம் கிடக்குது. இந்த மாடலுத்தே கிங்கை போட்டு தள்ளி விட்டுருவோம். அந்த குயினாக தண்டத்துக்கு சுற்றிக்கிட்டு செவுத்தை உடச்சிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். குயினை செத்துருச்சு. போட்டான்டா ஸ்காட்டர் ஸ்டார்ட் பண்ணி குயின் மண்டை மேலேயே போட்டான். இது மோனலுக்கு வந்து கிங்கை போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிங்கை போட்டு தள்ளிடும். அவ்வளோதான் கைஸ், கிங்கும் செத்துட்டான். சரி தான், இந்த அட்டாக்ல 90% தான் போட முடிஞ்சுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஆனால் அந்த வார்டன் எபிலிட்டியும் அந்த பார்த்து சூப்பர் ட்ராகன் அப்போ குயின் சுற்றிட்டு போகாமலும் அந்த ஓவர் புட் ஸ்பெல்லையும் கரெக்டாக போட்டிருந்தேன். இந்த மேட்ச்சில் ஆக்சுவலி 3 ஸ்டார் போட்டிருக்கலாம் கைஸ். அதில் மோனலித்தை கவர் பண்ணாமல் போட்டிருக்கலாம் ஓவர் புட் ஸ்பெல்ல. ஓகே பரவாயில்ல, அதான் முடிஞ்சு போன மேட்ச் ஆச்சு. உங்களை நெக்ஸ்ட் அட்டாக்ல பார்த்துக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் அட்டாக் வந்து நாளைக்கு தான் கைஸ். நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஆயிட்டேன். பாய். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் கைஸ். நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ வரும். ஓகே பாய்.